வெல்கம் டு சிம்ப்ளி குப்பு. இன்றைக்கி நம்ம தால் தட்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு 1.25 கப் பாசிப்பருப்பு நான் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பையும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 3 விசில் விடுங்க. அதுக்கப்புறமா திறந்து அந்த பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ அதில் 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு தேவைப்பட்டால் இப்போ சேர்த்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சதும் 1 இன்ச் இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. ஒரு ஸ்பூன் காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் கடைசியாக சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அதை இந்த கொதித்த தாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அதில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து ஒரு கிளறி இறக்குனா தால் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.